சில பிரபலமான பில்லியனர்ஸோட லைஃப் ரூல்ஸ் என்னென்னு பார்த்தோமா. நம்பர் 1 எலான் மஸ்க். இவர் தான் வேர்ல்ட்லயே பிகஸ்ட் பில்லியனர்ல ஒருத்தவர். இவரோட ரூல் என்னன்னா 5 மினிட்ஸ் ரூல். அப்படின்னா அந்த 5 நிமிஷத்துக்கு வந்து அவர் டாஸ்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து மைட் பி யூ கேன் டிஸ்கண்டினியூ ஆர் யூ கேன் கண்டினியூ த டாஸ்க். இதனால வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே நேரத்தில் அவரோட பாலிசி என்னன்னா அட் த பிகினிங் ஆஃப் த டே அவரோட இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை வந்து அவர் ஸ்கெட்யூல் பண்ணிடுவாரு. நம்பர் 2 நாராயணமூர்த்தி. இவர் வந்து இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர். இவர் என்ன சொல்றாருன்னா லாங் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து சக்சீட் ஆவீங்க. இவரோட கருத்து என்னன்னா ஹார்ட் ஒர்க் கேன் லீட் டு சக்சஸ். நம்பர் 3 செஃப் பேசோஸ். இவர் வந்து அமேசானோட ஃபவுண்டர். இவர் என்ன சொல்றாருன்னா மார்னிங் 5:30 AM எந்திரிக்கிற பழக்கம் இருக்கணும்னு. அப்பதான் வந்து டே வந்து ரொம்ப லாங்கா நம்மளுக்கு டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. நம்பர் 4 ஜாக் டார்சி. இவர் வந்து கோ ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்விட்டர். இவரோட ரூல்ஸ் என்னன்னா டே மார்னிங்கே வந்து தன்னுடைய கோல்ஸை வந்து பிளான் பண்ணிடுவாரு. இதனால ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே நேரத்தில் அவரோட டாஸ்க்கு மேலே அவருக்கு ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 5 மார்க் ஜக்கர்பர்க். இவர் வந்து ஃபேஸ்புக்கோட CEO. இவர் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கிரே டிஷர்ட்ஸ் அண்ட் ப்ளூ ஜீன்ஸில் தான் இருப்பார். தட் மீன்ஸ் ஹீ லிவ் அ வெரி சிம்பிள் லைஃப். அன்னெசரி வேறு எதுக்குமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவார். நம்பர் 6 ஓப்ரா வின்ஃப்ரே. இவங்களும் ஒரு பில்லியனர் தான். ஷீ இஸ் அமெரிக்கன் ஐகான். ஷோ ஹாஸ்ட் பண்ணுவாங்க இவங்களோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிச்சோடனே மெடிடேஷன், ஜேர்னலைசிங் அண்ட் எக்ஸசைஸ். இது பண்ணுறதுனால அவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்கன்னா த்ரூ அவுட் த டே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். அதே நேரத்தில் நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அவங்க கிட்ட கூட வராதுன்னு. நம்பர் 7 வாரன் பஃபட். இவர் வந்து ஹீஸ் CEO ஆஃப் பெக்ஷயர் ஹேத்வே. இவர் என்ன சொல்றாருன்னா லைஃப்ல வந்து சில தருணத்தில் நம்ம நோ சொல்ற நேரத்தில் கண்டிப்பாக நோ சொல்லி தான் ஆகணுன்ற. இந்த நோ சொல்றதுனால நம்ம வந்து ஒரு ஹெல்தி பவுண்டரியை நம்ம வந்து செட் பண்ணிப்போம். அதே நேரத்தில் நம்ம ரைட் திங்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்ககிட்ட நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.